என் அன்பின் பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். பிள்ளைகளே, நாம் வேத வார்த்தைகளை பேசி இன்றோடு 4ஆம் நாள் ஆகிறது. கடந்த 3 நாட்களாக வீடியோவை பார்க்கிறீர்கள். உங்கள் கருத்துக்களை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன், அன்பு செலுத்துகிறேன். இன்றைக்கு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் பார்ப்போம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கிய சகல ஜீவன்களை பார்க்கிலும் சர்வமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, கர்த்தர் சாப்பிடக்கூடாது என்ற அந்த விருட்சத்தின் கனியை நீங்கள் புசித்தால் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்று கூறியது. பின்பு ஸ்திரீயானவள் அந்த கனியை புசிப்பதற்கு நன்றாக இருக்கும் என்று சொல்லி தானும் புசித்து புருஷனுக்கு கொடுத்தாள். அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. தாங்கள் நிர்வாணியாய் இருக்கிறோம் என்று அறிந்து அத்தி இலைகளை கோர்த்து தங்களை மறைத்து கொண்டார்கள். தேவன் ஆதாமை நோக்கி, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆதாம், நான் நிர்வாணியாய் இருக்கிறேன், அதனால் உம்மை காண வெட்கப்பட்டு ஒளிந்திருக்கிறேன் என்றான். அதற்கு தேவன், நான் புசிக்கக்கூடாது என்று சொன்ன கனியை ஏன் புசித்தாய் என்றார். அதற்கு ஆதாம், நீர் எனக்கு தந்த ஸ்திரீயே அதை எனக்கு கொடுத்தாள் என்றான். ஸ்திரீயை கேட்டபொழுது சர்ப்பம் கொடுத்தது என்று கூறினாள். இயேசு சர்ப்பத்தை நோக்கி, நீ இதை செய்ததால் எல்லா மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றில் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலை நசுக்குவார்கள், நீ அவர்கள் காலை நசுக்குவாய் என்றார். கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவேதனைப்படுவாய், உன் புருஷனை பற்றி கொண்டிருப்பாயாக, அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். பின்பு ஆதாமை நோக்கி, நீ என் வார்த்தைகளை கேளாதபடியால் நீ மண்ணில் இருந்தாய், மண்ணிற்கே திரும்புவாய் என்றார். ஆதாம் தன் மனைவியை ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ள யாவருக்கும் தாயாவாள் என்று பொருள். ஆதாம் கீழ்ப்படியாததால் அவர்களை ஏதேன் தோட்டத்தில் இருந்து அனுப்பிவிட்டார். பின்பு தேவன் ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் காக்க ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கும் சுடரொளி பட்டயங்களையும் வைத்தார் என்பதே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பிள்ளைகளே, நீங்களும் பெற்றோருக்கும் பெரியவர்களுக்கும் நம்முடைய பரம தகப்பனாகிய தேவனின் வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாய் நடக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக அமைய கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமேன்.